இங்கு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கும் அநேக வார்த்தைகளில் சீர்திருத்தமும் ஒன்று. பெண்களிடம் குடும்ப கௌரவத்தின் வேர் உள்ளது என்பதாக நம்பக்கூடியவர்கள் எல்லாம் சமூக சீர்திருத்தவாதிகளாக இருந்தால் அவர்கள் கட்டமைக்கும் கட்சி தோல்வியைத்தான் தழுவும் என்றேன். என் நிலைப்பாட்டை புரிந்து கொள்ளும் வாய்ப்பை சீர்திருத்தவாதிகளுக்கு கொடுத்தேன். ஏனெனில் அவர்கள் இயல்பில் இந்துக்கள். சமூக சக்திகளின் வலிமையே அரசியல் சாசனத்தின் இருப்பை தீர்மானிக்கும் என்பதை அவர்கள் உணர வேண்டும். அதை உணர்த்தினேன். முதலைகள் இருக்கின்ற ஆற்றை நீந்தி கடந்திட முடியாது என்பதை அறிவேன். அவர்களிடம் சொன்னேன், காட்டில் எரிகிற தீயை அணைக்காமல் விதைகளை விதைக்காதீர்கள், சாம்பலைத்தான் அறுவடை செய்ய வேண்டி வரும். புரட்சிகளின் வரலாறு மதங்களால் எழுதப்பட்டது. ஐரோப்பியர்களின் அரசியல் விடுதலைக்கும் லூதருக்கும் தொடர்புண்டு. இங்கிலாந்தின் அரசியல் விடுதலையை பியூராடிட்டிசம் தீர்மானித்தது. நபிகள் நாயகம் இல்லாமல் அரேபியர்கள் அரசியல் சக்தி ஆகியிருக்க முடியாது. புத்தரை விலகிவிட்டு மௌரிய அரசை பார்க்க முடியாது. சிவாஜியின் கிரீடம் மத துறவிகளால் சூட்டப்பட்டது. சீக்கியரின் அரசை குருநானக்கின் சொற்கள் வழிநடத்தின. மீண்டும் சொல்கிறேன், புரட்சிகளின் வரலாறு மதங்களால் எழுதப்பட்டது. பக்கிரிகள், சாதுக்கள், மகாத்மாக்கள், மடாதிபதிகள் இவர்களின் காலடிகளில் தரித்திர நிலையில் இருப்பவனும் விழுகிறான், செல்வங்களில் செழித்திருப்பவனும் விழுகிறான். ஒரு நீதிபதியை விடவும், ஒரு அரசனை விடவும், ஒரு தலைவனை விடவும் ஒரு சாமியாருக்கு செல்வாக்கு அதிகம். மனிதர்கள் மீது மதம் நிறுவும் அதிகார கட்டுமானத்துக்கு அவர்களே கற்களை எடுத்துக் கொடுக்கிறார்கள். அந்த கோபுரத்தின் நிழல் படாமல் உலகில் ஒரு மனிதனாலும் வாழ முடிவதில்லை. ஏனெனில் மதத்தின் போதை வேறு எந்த வஸ்துக்களை விடவும் அதிகமானது. பசியோடு இருப்பவனுக்கு வயல்களை கொடுப்பது சரியா, உணவளிப்பது சரியா? ஒரு லட்சிய உருவகத்தை விடவும் நடைமுறை திட்டம் முக்கியமானது என்பது என் கருத்து. வயல்களை கொடுத்து, விதைக்க தானியங்களை கொடுத்து, உழுவதற்கு ஏறும் மாடும் கொடுத்து, அறுவடையை சேர்க்க களம் கொடுத்து, அவனை சமத்துவத்துக்கு கொண்டு வருவதை விடவும் பிறகு பார்த்து கொள்ளலாம். இப்போது அவனை பசியாற்றுங்கள். தீண்டாமையை தூண்டும் தவறான எண்ணங்களை மக்களின் மனதிலிருந்து அகற்றும் சக்தி பொருளாதார பலத்துக்கு இல்லை என்பது என் பார்வை. கழுதை புலிகளை வளர்க்கும் ஊரில் ஆடுகளை மேய்க்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே.